मङ्गलश्लोकः भागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। वाक्यकारं वररुचिं भाष्यकारं पतञ्जलिं पाणिनिं सूत्रकारं च प्रणतोऽस्मि मुनित्रयम्। अथ परिभाषा प्रकरणम् अथ संज्ञा प्रकरणानन्तरं परिभाषा प्रकरणम् आरभ्यते। लाघवाय संदेहवारणाय च शास्त्रेषु स्वातन्त्र्येण निबद्धाः व्यवस्थाः परिभाषा शब्देन उच्यन्ते। परिभाषाना என்னது அப்படின்னு முதல்ல சொல்லி கொடுக்கிறார். இந்த ஆகமஹாவோ ஆதேசஹாவோ எந்த பதத்துக்கு அப்புறம் வைக்கணும், இல்லை எதுக்கு முன்னாடி வைக்கணும், இந்த மாதிரிலாம் நமக்கு சம்சயங்கள் வரும். இந்த மாதிரி சம்சயங்களை நிவர்த்தி பண்றதுக்காகவும் அதே மாதிரி இந்த இடத்துல, அதாவது இந்த சாஸ்திரத்துல சுருக்கமா சொல்லணும் இல்லையா, ஒவ்வொரு இடத்துலையும் முன்னாடி பின்னாடி சொல்லிட்டே இருக்க முடியாது. அதுக்காக என்ன பண்றான், சப்தமி விபக்தியினால சொன்னால் அது பின்னாடி நிமித்தமா இருக்கணும், அந்த நிமித்தத்துக்கு முந்தின எழுத்துக்கு காரியம், இப்படி எல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா. இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டா லாகவமா இந்த சாஸ்திரத்தை கொண்டு போறதுக்காக. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, நம்ம இதுக்கு முன்னாடி சம்ஞா சூத்திரங்கள்லாம் பார்த்திருந்தோம். இந்த உபதா அப்படிங்கிறது உபாந்திய வர்ணகா, எந்த எழுத்தவனா இருக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி சொன்ன டி சம்ஞா, இந்த மாதிரி எந்த எழுத்துக்கு டி சம்ஞான்னு பேர். இதெல்லாம் ஏன் சொல்றா அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு இடத்துலையும் இந்த எழுத்து இந்த எழுத்துன்னு குறிப்பிடாதபடி எல்லா இடத்துலையும் ஒரு இடத்த சொல்லியாச்சுன்னா அது எல்லா இடத்தையும் நம்ம அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும், அதற்காக. அதே மாதிரி பஞ்சமி நிர்தேசேன விதீயமானம் காரியம் வர்ணாந்தரேன அவ்யவஹிதஸ்ய பரஸ்ய போத்தியம் அப்படின்னு அர்த்தம். பஞ்சமி விபக்தியினால சொல்லப்பட்ட ஒரு இடம் இருக்குன்னு வச்சுப்போம், ஆத் குணஹா அப்படின்னு சொல்லியிருக்குன்னு வச்சுப்போம். இந்த இடத்துல அகாரத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடியதான வர்ணத்தை எடுத்துக்கணும். இந்த இடத்துல ஏகப் பூர்வ பரயோகம்னு ரெண்டுத்துக்கும் சேர்த்து எடுத்துக்க போறோம். சில இடத்துல பஞ்சமி விபக்தியில சொல்றச்ச அந்த விபக்தியினால் சொல்லப்பட்ட எழுத்துக்கு அப்புறம் அப்படின்னு நமக்கு தெரிகிறது இல்லையா. இதெல்லாம் எப்படி தெரிகிறது, இந்த பரிபாஷா பிரகரணத்தை நமக்கு சொல்லி கொடுக்குறா. பஞ்சமி விபக்தியில ஒரு இடத்த சொல்லியிருக்கா, அதுக்கு இப்படி அர்த்தம் வச்சுக்கோங்க. சப்தமி விபக்தியினால ஒரு இடத்த இப்படி சொல்லியிருக்கா, அதுக்கு இந்த அர்த்தம் வச்சுக்கோங்க. இப்படி எல்லாம் நமக்கு இந்த சாஸ்திரத்துக்கு மாத்திரம் உபயோகப்படக்கூடியது. இதே மாதிரி நம்ம வேற சாஸ்திரத்தை இதை கொண்டு போய் அப்ளை பண்ண முடியாது. அதனால என்ன, இப்போ இதெல்லாம் இந்த ஏற்பாடுகள்லாம் எதுக்காக, சந்தேகம் இல்லாமல் நமக்கு இந்த இடத்துல பிரக்ரியாவை பண்றதுக்கு ஒரு காரணம். இன்னொன்னு லாகவம், ஒவ்வொரு இடத்துலையும் இந்த எழுத்துக்கு அப்புறம் இதுக்கு அப்புறம் இப்படிலாம் சொல்லாத, ஒரு இடத்துல நான் இப்படி சொன்னா இந்த அர்த்தம் அப்படின்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு ஒரு இடத்த சொல்லி கொடுத்தாச்சுன்னா அது அப்படியே முழுக்க சாஸ்திரத்துல எல்லா இடத்துலையும் நாம உபயோகப்படுத்திக்கிறதுக்காக இல்லையா. இது எல்லா இடத்துலையும் உண்டு. எல்லா இடத்துலையும் சின்ன சாமானிய, நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ ரோட்ல போறோம், கை இப்படி காமிச்சா நிப்பாட்டணும்னு அர்த்தம் இல்லையா. அது ஒரு பரிபாஷை தான் இல்லையா. இந்த ஒரு நிப்பாட்டுதல் அப்படிங்கிறது அந்த ஒரு இடத்துக்கு மட்டும்தான் செல்லுபடி ஆகும். அதே மாதிரி இப்போ வேற எங்கேயாவது நம்ம கோவில போய் பண்ண அனுகிரகம் பண்றான்னு அர்த்தம். அதே கைதான் இப்படி காட்டுறோம், இப்படி பண்ணால் அதுக்கு என்ன அர்த்தம், அனுகிரகம் பண்றோம்னு அர்த்தம். அதே கையை போலீஸ் டெர்ம்ல நம்ம பார்த்தோம்னு சொன்னா அது நிறுத்துன்னு அர்த்தம் இல்லையா. அது இப்படி ஒரு இடத்துல ஒரு விஷயம் அங்க இப்படி இருக்கு, வேற இடத்துல வேற மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டா அந்த டேர்ம்ஸ் அந்த ஒரு போலீஸ் சாஸ்திரத்துல மட்டும்தான், டிராபிக் போலீஸினுடைய அவளுடைய ரூல்ஸ்ல இந்த ஒரு பரிபாஷா இருக்கு. அப்போ எங்க செல்லுபடி ஆகும், அங்க மட்டும்தான் செல்லுபடி ஆகும். அத போல இந்த சாஸ்திரத்துல லாகவாய சந்தேக வாரணாயச்ச
சாஸ்திரேஷு சுவாதந்திரியன நிபத்தாக வியவஸ்தாக. இந்த ஒரு சாஸ்திரத்துக்கு மாத்திரம் இங்க உபயோகப்படும்படியாக இந்த சாஸ்திரத்துக்கு மட்டும் தேவையான அளவுக்கு சில பரிபாஷாக்கள் ஏற்படுத்தப்பட்டு உள்ளன. அவைகளைத்தான் நாம பரிபாஷா அப்படிங்கிற சப்தத்தினால சொல்றோம். இப்ப இந்த பங்கிக்கு அர்த்தம் புரிஞ்சுது இல்லையா? லாகவாய சந்தேக வாரணாயச்ச சாஸ்திரேஷு ஸ்வாதந்திரியேன நிபத்தா வியவஸ்தா பரிபாஷா சப்தேன உச்சியந்தே. பரிபாஷா ஞானம் வினா விதி சூத்ரார்த்த போதா ந ஸ்யாத் இதி தாக வியாக்கியாயந்தே. இந்த சாஸ்திரத்துல இந்த பரிபாஷை தெரிஞ்சுக்காம சூத்திரத்தினுடைய அர்த்தம் புரிஞ்சுக்க முடியாது. அதனால நம்ம சூத்திரத்தினுடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கணுமா இருந்தால் முதல்ல பரிபாஷையை தெரிஞ்சுக்கணும். அதனால தாக பரிபாஷாக வியாக்கியாயந்தே. சூத்ரைஸ்தாவத் ஆகமஹ ஆதேசஹ பிரத்யயஹ இதி பிராயஹ த்ரிவிதானி காரியாணி விதீயந்தே. சூத்திரங்களினால 3 விதமான காரியங்கள், இதை நம்ம முதல்ல பார்த்திருக்கோம். ஆகமஹ சில சூத்திரங்கள்னால ஆகமஹ விதிக்கப்படுறது, சில சூத்திரங்கள்னால ஆதேசஹ, சில சூத்திரங்கள்னால பிரத்யயஹ விதிக்கப்படுறது. இது பிராயஹ பெரும்பாலும் த்ரிவிதானி காரியாணி விதீயந்தே. பிராயஹ சில இடத்துல லோபகாவும் விதிக்கப்படும். இப்படி ஒவ்வொரு இடத்துல இருக்கு. தத்ர பிரத்யயஹ பிரகிருதேஹ பரஹ ஏவ கர்த்தவ்யஹ இதி நியமஹ. இந்த பிரகிருதிக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும், பிரத்யேகாவை வைக்க முடியும். அதுல நமக்கு சந்தேகம் வேண்டாம். அது முன்னாடியா பின்னாடியா அப்படின்னு நாம யோசிக்க வேண்டாம். தத்ர பிரத்யயஹ பிரகிருதேஹ பரஹ ஏவ கர்த்தவ்யஹ இதி நியமஹ. ஆகமாஹ கதாச்சித் ஆதௌ கதாச்சித் ஆந்தே அந்தேபி பவந்தி ஆகமாக. ஆகமங்கள் ஆகமாகன்னு சொன்ன அர்த்தம் இருக்கிற பதத்தோடு சேர்த்துன்னு இதுவும் உட்காரும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அது சில இடத்த முன்னாடி வரும், சில இடத்த பின்னாடி வரும். ஜாத்து சித்து மத்தியேபி பவந்தி, எல்லா இடத்தையும் வரும்னு அர்த்தம். ஆகமாக கதாச்சித் ஆதௌ அந்யத் ஆந்தே ஜாத்து சித்து மத்தியே. ஆதேசः கதாச்சித் ஆதேஹ பவந்தி ஆதேசாः அந்யத் ஆந்தியஸ்ய ஆந்தியஸ்ய அந்திம வர்ணஸ்ய கதாச்சித் ஆதேசः பவதி. நடுவுலேன்னு கிடையாது, மொத்தமா அதை தூக்கிட்டு வேணா வரும். ஜாத்து சித் சர்வஸ்ய ச ஆதேசः பவதி அப்படின்னு என்ன அர்த்தம்? பதத்தினுடைய கடைசி எழுத்தை எடுத்து அந்த இடத்துல வந்து உட்காரும் ஆதேசா. சில சமயத்துல முதல் ஆரம்பத்துல இருக்கக்கூடிய எழுத்தை எடுத்துட்டு வந்துடும். சரியா? சில இடத்துல மொத்தத்தையும் எடுத்துட்டு அதனுடைய இடத்த இது வந்து உட்கார்ந்துக்கும் இல்லையா? அப்படின்னு இங்க சொல்லி கொடுக்குறா. நம்ம எங்க பார்க்கலாம்? டாங் அசிங் அசா மினாத்சியான்னு ஒரு சூத்திரம் பார்த்தோம். டா அப்படிங்கிறதான இடத்துல மொத்தமா தூக்கிட்டு தான் என்ன வருது, இனங்கிறது வருது இல்லையா? ஒரு எழுத்தை எடுத்துட்டு வருதுங்கிறது இல்லை. சுத்யுபாசியா அப்படிங்கிறத சுதி உபாசியான்னு பார்க்குறோம். அதுல என்ன ஆறுது, இகாரத்தை எடுத்துட்டு யகாரஹா வருது, கடைசி எழுத்தை எடுத்துட்டு வருது இல்லையா? அப்போ சில இடத்துல ஒரு எழுத்தை எடுத்துட்டு வருது, சில இடத்துல மொத்தத்தையும் தூக்கிட்டு வருது. அதெல்லாம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? இந்த இடத்துல இப்படித்தான், இந்த இடத்துல இப்படித்தான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இந்த பரிபாஷா பிரகரணம் வேண்டியிருக்கு. இப்போ நமக்கு ஒரு அறிமுகத்தை கொடுத்துட்டார். பரிபாஷா பிரகரணம் எதற்காக இயற்றப்பட்டிருக்கு, அது இல்லைன்னா நமக்கு என்ன தெரிஞ்சுக்க முடியாது, எல்லாத்தையும் சொல்லிட்டார். இப்போ பரிபாஷா பிரகரணத்துல முதல் சூத்திரம் சொல்றார். இந்த கிரந்தத்தை படி பரிபாஷா பிரகரணத்துல முதல் சூத்திரம் என்ன சூத்திரம்? ஆத்யந்தௌ தகிதௌ அப்படின்னு சூத்திரம். இந்த சூத்திரம் இதுல முதல்ல ஆகமத்துக்கு தேவையான நியமங்களை சொல்ற பரிபாஷா சூத்திரங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். எடுத்த உடனே ஆகமஹா இருக்கு இல்லையா? இந்த ஆகமஹா எந்த ஆகமஹா முதல்ல வரும், எந்த ஆகமஹா பின்னாடி வரும் அப்படிங்கிறத சொல்றதுக்கு உண்டான சூத்திரம். இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது? இவர் எடுத்த உடனே ஆகமத்துக்கு தேவையான பரிபாஷா சூத்திரத்தை சொல்றார். பின்னாடி
ஆதேசத்துக்கு தேவையான பரிபாஷா சூத்திரங்களை சொல்லுவார். அதன்படி முதல் சூத்திரம் ஆத்யந்தௌ டகிதௌ. இந்த பதங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. எழுதிண்டே கூட வச்சுக்கலாம், சௌகரியமா இருக்கும். ஆதிஷ்ச அந்தஷ்ச சேர்த்தால் ஆத்யந்தௌ. சரியா? ஆதிஷ்ச அந்தஷ்ச ஆத்யந்தௌ சேர்த்தால் என்ன சமாசா? இதரேதர துவந்த சமாசா. ஆத்யந்தௌ. அடுத்தது இந்த டகிதௌ அப்படிங்கிற பதம் எப்படி வந்திருக்குன்னு சொல்றேன். முதல்ல அதை டகௌன்னு பண்ணிக்கணும். கஷ்ட கஷ்ட சேர்த்தால் டகௌ. இதுவும் அதே இதரேதர துவந்த சமாசா தான். டகௌன்னு முதல்ல பண்ணிக்கணும். டகௌன்னு அர்த்தம் டகாரஹ ககாரஸ்டன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. இந்த வசுதாக நமக்கு இங்க தேவை என்னது கேட்டா டு கு இதுதான் தேவை. ஆனா அதை உச்சாரணம் பண்ண முடியாதுங்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்? டஷ்ச கஷ்டன்னு பண்ணிக்கிறோம். சேர்த்து டகௌ அப்படின்னு ஒரு பதம் ஆக்கிக்கிறோம். இப்போ டகௌன்னு அடுத்து இல்லையா? இந்த டகௌ அதாவது டகார ககாரோ ஈதௌ யயோஹோ எவைகளுக்கு இந்த ரெண்டும் இத்தாக இருக்குமோ அவைகளுக்கு என்ன பேரு? டகிதௌ. டகௌ ஈதௌ யயோஹோ. சரியா? சேர்த்தா என்ன எடுத்து? டகிதௌ அப்படின்னு பதம் கிடைக்கும். சரியா? பகுவீகி சமாசா எப்படி நம்ம கொண்டு போனோம் பாருங்க. ஆதிஷ்ட அந்தஷ்டங்கிறது பிரச்சனை இல்லை, அது எடுத்த உடனே திரேதர துவந்த சமாசம் சொல்லிட்டோம், ஆத்யந்தௌ அப்படின்னு. ஆனா டகிதௌங்கிறது அப்படி இல்லை. முதல்ல டகௌன்னு சம்பாதிச்சுண்டு இதரேதர துவந்த சமாசம் பண்ணி இந்த டகௌ ஈதௌ யயோஹோ அப்படின்னு வச்சு பகுவிரீகி சமாசம் பண்ணி டகிதௌ அப்படின்னு ஒரு பதத்தை கொண்டு வந்தோம். இப்போ ஆத்யந்தௌ டகிதௌ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, டகௌ ஈதௌ யயோஹோ தௌ டகிதௌ தௌ ஆத்யந்தௌ ஸ்தஹா. டகாரத்தை இத்தாக கொண்டிருப்பது ஆதியில் இருக்கும். ககாரத்தை இத்தாக கொண்ட ஆகமஹா கடைசியில வரும். அதாவது எதை குறித்து விதிக்கப்படுகிறதோ விதிக்க. இப்ப பாருங்க, இந்த ஆகமஹா அப்படிங்கிறது ஏதோ ஒரு எழுத்தை குறித்து தானே விதிக்கப்படுறது. உத்தேசம் ஒண்ணு இருக்கும் இல்லையா? அந்த உத்தேசத்துக்கு முன்னாடி போய் உட்காருமா பின்னாடி போய் உட்காருமா அப்படின்னு கேட்டால், தகாரத்தை இத்தாக கொண்ட ஆகமஹாவா இருந்தால் முன்னாடி வரும். சரியா? ககாரத்தை இத்தாக கொண்டு இருந்தால் பின்னாடி போய் உட்காரும். இதைத்தான் சொல்றார் பாருங்க. தகார ரூபேன இதா சின்னிதா ஆகமஹா ஆதௌ காரியஹா. தகாரத்தை இத்தாக கொண்டிருக்கக்கூடிய ஆகமஹா ஆதௌ காரியஹா. சரி, அப்புறம் ககாரத்தை இத்தா கொண்டது ககார ரூபேன இதா சின்னிதா அந்தே காரியஹா இத்யர்த்தஹா. இது புரிஞ்சிருக்கா? ஒரு உதாரணம் சொன்னா கொஞ்சம் தெளிவா புரியும் தோன்றது. ஒரு உதாரணம் சொல்றேன், அது எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு சூத்திரம் சொல்லட்டுமா? ஒரு இடம் சொல்றேன். ஷட் சந்தஹா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கு உதாரணம் பார்க்கலாம். த சித்தூட் அப்படின்னு ஒரு சூத்திரம். என்ன சூத்திரம்? த சித்தூட். இந்த சூத்திரத்தினால என்ன விதிக்கப்படுறதுன்னு கேட்டால், சகாரத்திற்கு துட் ஆகமஹா விதிக்கப்படுறது. சகாரத்திற்கு துட் ஆகமஹா விதிக்கப்படுறது. சரியா? இந்த துட் அப்படிங்கிறது தித்தா இல்ல கித்தா? தித் தித் இல்லையா? தித்தா இருந்தால் இது இப்ப எதை குறித்து விதிக்கப்பட்டிருக்கு? எதை குறித்து இந்த ஆகமஹா விதிக்கப்பட்டிருக்கு? சகாரஸ்ய பதாந்த, அதாவது பதாந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு டகாரஹா, அந்த டகாரத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய சகாரத்தை குறித்து இது விதிக்கப்பட்டிருக்கு. சகாரத்திற்குன்னு வச்சுப்போம், புரிஞ்சுக்கிறது தான் நமக்கு தேவை இப்போதைக்கு. இங்க சகாரஸ்ய தூட் ஆகமஹா பவதி. இப்போ இந்த 3 விரல் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக வச்சுப்போமே.
இந்த நடு விரல் தான் சகாரகான்னு வச்சுப்போம். சகாரத்துக்கு முன்னாடி, இது முன்னாடி, இது 1, இது 2, இது 3, 2வது சகாரகா இருக்குன்னு வச்சுப்போம். இந்த சகாரத்துக்கு முன்னாடி வருமா இல்ல பின்னாடி வருமா? நான் ஏன் இந்த நம்பரை சொல்றேன்னா, நம்ம வீடியோல விபரீதமா தெரியும் இல்லையா, அதுக்காக சொல்றேன். நடுவுல இந்த சகாரகா இருக்கு, இதுதான் 1வது நம்ம வச்சுப்போம். இதுக்கு முன்னாடி வருமா பின்னாடி வருமா அப்படின்னு கேள்வி. ஏன்னா சகாரத்திற்கு இந்த துட் ஆகமஹா வரும்னு சொன்னா அது எங்க வரும் அப்படின்னு கேள்வி. இப்ப நம்ம இந்த சூத்திரத்தை வச்சுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த சூத்திரத்துல நம்ம என்ன சொல்லி கொடுத்தா, தகாரத்தை இத்தாக கொண்ட ஆகமஹாவா இருந்தால் அந்த ஆகமஹா ஆதௌ பவதி அப்படின்னு சொல்லி கொடுத்தா. அப்போ இது எங்க விக்காரும்? தகாரத்திற்கு முன்னாடி வரும். சரியா? அப்படி வச்சதுனால நமக்கு என்ன ஆறுதுன்னு கேட்டால் ஷட் சந்தஹ அப்படின்னு ரூபம் கிடைக்கும். இந்த துட்டாகமஹா விகல்பேன பவதி. சரி, இது நமக்கு புரிஞ்சுது இல்லையா? அடுத்தது ககாரத்தை இத்தா கொண்ட இடம் ஒண்ணு பார்ப்போமா? சேச்ச அப்படின்னு ஒரு சூத்திரம் எடுத்துப்போம். சேச்ச. இந்த சூத்திரம் என்ன பண்றதுன்னு கேட்டால், ஹ்ரஸ்வ ஸ்வராட்சரம் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் சகாரம் இருந்தால் அந்த ஹ்ரஸ்வாட்சரத்துக்கு என்ன விதிக்கிறது? துக் ஆகமஹா விதிக்கிறது. இதுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? ஸ்வஸ்ய சாயா. ஸ்வஸ்ய சாயா. இப்போ நாம இந்த இடத்த சமாசம் பண்ணணும். பண்றதா இருந்தா என்ன பண்ணுவோம்? முதல் பதத்தினுடைய கடைசியில் இருக்கக்கூடிய விபக்தியை எடுத்துருவோம். எடுத்தா ஸ்வ சாயா அப்படின்னு இருக்கும். இந்த ஸ்வல வகாரத்துக்கு அப்புறமாக ஹ்ரஸ்வ அகாரா இருக்கு. இந்த ஹ்ரஸ்வ அகாரத்துக்கு அப்புறம் சகாரா இருக்கு இருக்கா? இப்ப நமக்கு நிமித்தம் என்னது? ஹ்ரஸ்வ எழுத்துக்கு அப்புறம் சகாரம் இருந்தால் அந்த இடத்துல ஹ்ரஸ்வத்திற்கு துக் ஆகமஹா வரும். இதற்கு ஹ்ரஸ்வ எழுத்திற்கு. அப்படி பார்த்தா அதுதான் ஹ்ரஸ்வம்ங்கிறதே இந்த ஹ்ரஸ்வ தீர்க்க புளுத அப்படிங்கறதால மட்டும்தான். அதனால நம்ம அதை ரொம்ப யோசிக்க வேண்டாம். சரியா? இப்போ என்ன அடுத்து? ஸ்வால இருக்கக்கூடியதான கடைசி எழுத்தான அ, அதற்கு இப்ப என்ன வரும்? துக் ஆகமஹா வரும். இப்போ இந்த அகாரத்திற்கு பின்னாடி துக் வருமா அல்லது அகாரத்துக்கு முன்னாடி வருமா? அதாவது சு வு துக் ஆ இப்படி எழுதணுமா? சு வு ஆ துக் இப்படி எழுதணுமா? ஆ துக் சு வு து ஆ சு வு ஆ துக் அப்படி எழுதணும். ஏன்னா இது துக் அப்படிங்கிற ஆகமஹா கித்தாக இருக்கு. கித்தாக இருந்தா என்ன ஆகும்? அந்தே ஆத்யந்தௌ அந்தௌ அந்தேல் அந்தத்துல தான் சொல்லியிருக்கு கித்து. அதனால என்ன ஆறுது? இங்க இந்த ஹ்ரஸ்வ அகாரத்திற்கு அடுத்தாப்புல நாம அந்த துக்கு அப்படிங்கிறதான ஆகமத்தை எழுத வேண்டியதா இருக்கு. அதனாலதான் அங்க என்ன கிடைக்கிறது தெரியுமோ? ஸ்வச்சாயா அப்படின்னு இல்ல, ஸ்வச்சாயா. இச்சு வருது இல்லையா, அந்த ச்சு தகாரத்தினுடைய ஒரு மறுஸ்வரூபம் தான். அதுக்கப்புறம் அந்த தகாரத்துக்கு சக்காரம் கிடைக்கிறது. நிறைய சூத்திரங்கள் இருக்கு. ஆனா ஆரம்பம் எங்கிருந்து வந்தது? இந்த துக் ஆகமஹா வந்ததுனாலதான் அந்த ச்சு வந்தது இல்லையா? இப்ப நல்லா புரிஞ்சுட்டா? ஓ, அதனாலதான் இந்த சூத்திரத்து பிரகாரம் தான் அது வருது. அது சுச்சாயா. ஆமா ஆமா ஆமா. இல்லைன்னு சொன்னா ஸ்வச்சாயான்னு வந்திருக்கும். நடுவுல இந்த அல்ப சக்காரா இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி வந்தது? அல்ப பிராண சக்காரம் சம்பந்தமே இல்லை இல்லையா? ஸ்வச்சாயா ஸ்வச்சாயா, ராமஸ்ய புஸ்தகம் ராம புஸ்தகம் அப்படித்தானே வரணும். சேச்ச அப்படின்னு சகாரம் பரமா இருந்தா அப்படி வரும். அந்த சூத்திர நம்பர் என்ன? சங்கியாக்கா? சங்கியாவா? ஒரு நிமிஷம் பார்த்து சொல்லிடுறேன். 6173. இப்ப நமக்கு இந்த சூத்திரத்துடைய அர்த்தம் நல்லா முழுக்க புரிஞ்சுது இல்லையா? சரி, அடுத்தது தகாரம் அனுபந்தம் திருஷ்டுவா ஆதௌ
ககாரம் அனுபந்தம் திருஷ்டுவா அந்தேச்ச ஆகமம் குறியாத் இது வியவஸ்தா ஸ்வரூபம். இந்த அனுபந்தம் அப்படின்னு ஒரு பதத்தை இந்த சாஸ்திரத்தை உபயோகப்படுத்துவா. அனுபந்தம்னு என்ன தெரியுமோ, நம்ம ஒரு காரியம் பண்றதுக்கு முன்னாடி தேவையான ஒரு உபயோககரமான வஸ்து. இப்போ உதாரணத்துக்கு புக் ஆகமஹா, துட் ஆகமஹான்னு சொல்றோம் இல்லையா, இதுல இந்த டு கு இந்த ரெண்டும் எது வரையில் உபயோகப்பட போறதுன்னு கேட்டால், அந்த அதை எடுத்துக்கிற வரையில் நாம் அதை ஆகமஹாவா எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அது இதுல வரவே வராது. இது பாருங்க, துக்குல கு போயிடும், ஹலந்தியம். ஊவும் போயிடும், உபதேச அந்தியம் ஹலித்யாத். மீதி என்ன பாக்கி இருக்கு? தூ மட்டும்தான் பாக்கி இருக்கு. துட்டுலையும் தகாரம் போயிடும், உகாரம் போயிடும், இப்படி போயிடும். அப்போ அதெல்லாம் என்னதுன்னு கேட்டா, அதை எடுத்துக்கிற வரையில் தான் அது சரி. அது வேண்டவே வேண்டாமே அப்படின்னு சொல்லவும் முடியாது. ஏன்னு கேட்டா, அது இல்லைன்னா அது முன்னாடி வைக்கணுமா பின்னாடி வைக்கணுமான்னு தெரியாது. டு இல்லைன்னு வச்சுப்போம். இல்லைன்னா வரக்கூடிய ஆகமத்தை வெறும் து அப்படின்னு இருந்ததுன்னா அது எங்க வைக்கணும் தெரியாது. டு இருந்தாதான் அது முடியும். அப்போ அந்த டுக்கு எல்லாம் வேண்டிதான் இருக்கு. எது வரையில் வேண்டிதான் இருக்கு? அதை நாம இந்த பிரயோகத்துல உச்சாரணத்துக்கு கொண்டு வர வரையில வந்தாச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் அது தேவைப்படாது. அப்போ அதுக்கு என்ன பேரு? அனுபந்தான்னு பேரு. உபயோகப்படக்கூடிய வஸ்து அது இந்த பிரக்ரியாவுக்கு. ஆனா அதுக்கப்புறம் தேவைப்படாது. இதைத்தான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, டகாரம் அனுபந்தம் திருஷ்டுவா. துட் அப்படிங்கிற இடத்துல டு அப்படிங்கிறது அனுபந்தா. அந்த அனுபந்தத்தை பார்த்து நம்ம என்ன பண்றோம்? இது எதுக்காக, எதை உத்தேசிச்சு விதிக்கப்பட்டதோ அதற்கு முன்பாக வரும்னு தெரிஞ்சுக்கிறோம். திருஷ்டுவா ஆதௌ இது வியவஸ்தா கிரியதே. அத போல ககாரம் அனுபந்தம் திருஷ்டுவா அந்தேச்ச ஆகமம் குறியாதிதி வியவஸ்தா ஸ்வரூபம். பங்கி அர்த்தம் நல்லா புரிஞ்சிருக்கா? சம்சயம் இருக்கா ஏதாவது? இல்லை. அடுத்த சூத்திரம் பார்க்கலாம். இப்ப பாருங்க, நம்ம தித்து கித்து ரெண்டும் சொல்லிட்டோம். அடுத்தது மித் அப்படிங்கிறது பார்க்க போறோம். மிதாகமஹா, மித்தை, அதாவது மித் அப்படிங்கிறது மகாரத்தை இத்தாக கொண்ட ஆகமஹா. மிதச்சோந்தியாத் பரஹா, மித் அச்சஹா அந்தியாத் பரஹா, யஸ்ய மகாரேண இத் கிருதஹ சஹ அந்தியஸ்வராத் பரஹா காரியஹா. உதாரணம் அப்புறம் பார்க்கலாம். முதல்ல விஷயம் என்ன பார்த்துட்டு இருக்கலாம். மித்தாக இருக்கக்கூடியது மகாரத்தை இத்தாக கொண்ட ஒரு ஆகமஹா. இந்த ஆகமஹா இருந்தால் அது எதை குறித்து விதிக்கப்படுறதோ அங்க இருக்கக்கூடியதான கடைசி ஸ்வராட்சரம், அதன் பிறகு இந்த மிதாகமஹா வரும். மித்தை, அதாவது மகாரத்தை இத்தா கொண்ட ஆகமஹா வரும். உதாரணம் சொல்றேன் பாருங்க. இங்க ஒரு சூத்திரத்தை சொல்லி சொல்றேன், அப்பதான் நமக்கு நோட் பண்றதுக்கு சௌகரியமா இருக்கும். இதிதோனும் தாத்தோ அப்படின்னு ஒரு சூத்திரம். இதிதோ நும் தாத்தோ. இதித் இகாரத்தை, இது வேற எங்க ஒண்ணு. இகாரத்தை இத்தாக கொண்ட தாத்து, சில தாத்துக்கள் இருக்கு. அந்த தாத்துக்களுக்கு நும் ஆகமஹா விதிக்கப்படுறது இந்த சூத்திரத்தினால. எந்த சூத்திரத்தினால? இதிதோ நும் தாத்தோ 7:1:58. சரியா? இப்ப இதுக்கு உதாரணம் பாருங்க. கபி, கபி சலனே அப்படின்னு தாத்து. கபி சலனே நம்ம எப்படி டு கிரிஞ்சு கரானே அப்படின்னு சொல்றோமா இல்லையா, அத போல கபி சலனே. இப்போ இந்த இடத்துல இந்த தாத்துனுடைய மூலம் என்னது? கபி. கபி அப்படின்னு சொல்லணும். இந்த தாத்து இப்போ இதிதா இருக்கா இல்லையா? இதிதா இருக்குன்னு அர்த்தம் இகாரத்தை இத்தாக கொண்டுதா இருக்கா இல்லையா? கபி அப்படின்னு தானே இருக்கு, இகாரத்தை இத்தாக கொண்டுதான் இருக்கு. அப்போ இந்த தாதுவுக்கு என்ன வரும்? நும் ஆகமஹா வரும். எந்த சூத்திரத்தினால? இந்த சொல்லப்பட்ட இதிதோ நும் தாத்தோ அப்படிங்கிற இந்த சூத்திரத்தினால என்ன வரும்? நும் ஆகமஹா வரும். இந்த நும் அப்படிங்கிற ஆகமஹா மித்தாக இருக்கு.
மகாரத்தை இத்தா கொண்டுதான் இருக்கு. சரியா? அப்போ இது எங்க சேரும்? அந்தியாத் அப்புறமா பரஹ. பர அந்த பரஹ. ஆ. அந்தியாத் அந்தியஸ்வராத் சாத்து பரஹ. பரஹ பவதி. இதே இது கித்தா இருந்தா கப்பிங்கில் இருக்கக்கூடிய காவுக்கு ஆமா கித்தா இருந்தா பின்னாடி வந்திருக்கும். கபியில இருக்கக்கூடிய பின்னாடி வந்திருக்கும். டித்தா இருந்தா முதல்ல வந்திருக்கும். இது ரெண்டும் இல்லை, நடுவுல வரப்போறது இல்லையா? அதுவும் எங்க வரப்போறது? கபியில இருக்கக்கூடியதான அந்திம ஸ்வரத்துக்கு அப்புறம். அதுலயும் பார்த்தா தெரியும், பகாரோத்தர இகாரா இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் சேர்க்கணுமா இல்ல ககாரோத்தரமான அகாரத்துக்கு அப்புறம் சேர்க்கணுமா? ஏன்னா இந்த கபிங் அப்படிங்கிற இடத்துல 2 அச்சுவரணங்கள் இருக்கு இல்லையா? ககாரோத்தரஹ அகாரஹ ஏகஹ, பகாரோத்தரஹ இகாரஹ ஏகஹ. இப்போ எங்க சேர்க்கிறது? இகாரத்துக்கு தான் சேர்க்கணுமா? சிந்தயாமி பகாரோத்தர ககாரோத்தர அகார அகார ஐயோ குதஹ இத்யுக்தே இந்த கபியில இருக்கக்கூடிய இகாரா இருக்கு இல்லையா, நான் அதனாலதான் சொல்லும் போது கபிங் அப்படின்னு சொன்னேன். கடைசியில இப்படி சொல்லணும் அப்படின்னு மறுபடியும் சொன்னேன் இல்லையா? ஏன்னா அது உபதேசே அச் அனுநாசிகா இத்து. சரியா? அந்த இத்து போயிடுறது. உபதேசே அச் அனுநாசிகா, அனுநாசிகமா சொல்லணும்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் சொன்னேன். சொன்னா என்ன ஆச்சு? அதுக்கு இத் சம்ஜை கிடைக்கும், போயிடும். மீதி என்ன பாக்கி இருக்கும்? கப்பு பாக்கி இருக்கும். கப்பு அதுல அந்திம ஸ்வரஹ எது? அதனாலதான் ககாரோத்தரமான அகாரம் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் வரும். நும்முலையும் என்ன பாக்கி இருக்கும் அப்படின்னு கேட்டால் நு பாக்கி இருக்கும், மீதி எல்லாம் போயிடும். ஆமா, ஏன்னா அங்கேயும் இத்து சன்யா அது லோபக ஆயிடுது. ஆமா, எல்லாம் போச்சுன்னா மீதி என்ன பாக்கி இருக்கும்? வெறும் நு தான் பாக்கி இருக்கும். அதுவும் மகாரமா மாறிடும். மாறினா என்ன தெரியுமா? கம்பத்தேன்னு வரும். கம்பத்தேவரும் சம்பந்தமே இல்லாம இருக்குன்னு தோன்றது இல்லையா? நகாரம் தான் மகாரமா மாறுறது. மாறினால் கம்பத்தேன்னு நம்ம பாக்குறோமா இல்லையா? தாத்து அது இப்படிதான் வருது. மண்டைய குறைஞ்சிருவாரு பணினி. இப்ப பாருங்க, இந்த நும் ஆகமஹா இல்லைன்னா கப்பத்தேன்னு வந்திருக்கும் தாத்து இல்லையா? ஆமா, கம்பத்தேன்னு வரணும் இல்லையா? ஆனா அந்த மு எங்கிருந்து வந்தது? இந்த நும் ஆகமத்தினால்தான் வந்தது. இல்லைன்னா கபத்தே கபேத்தே கபந்தே அப்படின்னு வந்திருக்கும். தாத்துவனுடைய ஆரம்பமும் மகாரமும் எங்கிருந்து வந்தது நடுவுல? இது ஒரு விகரண பிரத்யாகவும் இல்ல, இது ஆகமஹா இப்படி வருது. இப்ப பாருங்க, இது வாஸ்தவிக ரூபேன கப்பிங் சலனே அப்படின்னு நீங்க அந்த ரூபம் கொடுத்த இல்லையா, அதுலயே அந்த கம்பத்தேன்ற பதம் வந்துடும். ஏன்னா நமக்கு அது அந்த தாத்து நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் தானே. ஆனா அந்த மகாரம் எப்படி வருது அப்படின்னு கேட்டா இந்த ஆகமத்தினால்தான் வருது. நுமாகமாக கரணே மாதிரிதான் அதுவும் அதே மாதிரிதான். சரி, இப்போ இது புரிஞ்சது இல்லையா? நும் ஆகமாக எங்க வந்து சேர்றது? நடுவுல சேர்றது. இது நல்லா மனசை வச்சுக்கணும். கித்தா இருந்தால் முதல்ல போகும், கித்தா இருந்தால் பின்னாடி போகும், நும்பா இருந்தா நடுவுல வரும். இந்த மூணுத்தையும் ஒன்னா நம்ம மனசை வச்சுட்டோம்னா அது சௌகரியமா இருக்கும். இதத்தான் இந்த சூத்திரத்தை சொல்லி கொடுத்துருக்கா பாருங்க. யஸ்ய மகாரேண இத் கிருதஹ சஹ அந்தியஸ்வராத் பரஹ கார்யஹ ததா ச மித் ஹலந்தேஷு அந்தியாத் ஹலஹ பூர்வம் நிவேஷனீயஹ. கடைசியில என்ன அர்த்தம் கிடைக்கிறதுன்னு கேட்டா, ஹலந்திய பதம், அதாவது இப்போ கப்பு அப்படின்னு இருக்குன்னு வச்சுப்போம். இந்த பதத்துல கடைசி ஹல் எதுவோ அதுக்கு முன்னாடி இது சேர்க்க வேண்டியது இல்லையா? நம்ம இதுக்கு முன்னாடி பங்கிக்கு அர்த்தம் சொல்லும்போது என்ன பண்ணணும்? கடைசி அச் எழுத்துக்கு அடுத்தாப்புல இதை சேர்க்கணும் அப்படின்னு சொன்னோம். அதை அப்படியும் சொல்லலாம். இன்னொரு வகையில சொல்றதா எப்படி சொல்லணும்? கடைசி ஹல் எழுத்து எதுவோ அதற்கு முன்னாடி இதை சேர்க்கணும், நுமாகமத்தை அப்படின்னு சொல்லலாம். சொல்ற விதம் வேற இருந்தாலும் அர்த்தம் ஒண்ணுதான். ததாச்ச மித் ஹலந்தேஷு அந்தியாத் ஹலஹ பூர்வம் நிவேஷனீயா.
அஜந்தேஷு அந்தே ஏவா. அஜந்த சப்தங்களா இருந்தால் கடைசியில அதுவும் இருக்கு. ஆதேசானாம் நியமஹா அனுபதம் வக்ஷதே. இப்போ சொன்ன 2 சூத்திரங்களுமே ஆகமத்துக்கு சம்பந்தப்பட்டதான நியமங்களை சொல்லி கொடுக்கக்கூடியதான சூத்திரங்கள். ஆதேசத்துக்கு சம்பந்தப்பட்டதான நியமங்களை சொல்லக்கூடிய பரிபாஷா சூத்திரங்கள் இதுக்கு அப்புறம் வரப்போறது. ஆதேசானாம் நியமஹா அனுபதம் வக்ஷ்யதே. அஷ்டாத்தியாயி கிரம அனுரோதேன மத்தியகதானி பரிபாஷா சூத்திராணி பிரதமம் வியாக்கியாயந்தே. என்ன சொல்ல வர்றார் கிரந்தக்காரர் அப்படின்னு கேட்டா, இப்போ முதல் 2 சூத்திரங்களை ஆகம சம்பந்தப்பட்ட சூத்திரங்களை சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் ஆதேசத்துக்கு சம்பந்தப்பட்ட பரிபாஷா சூத்திரங்களை சொல்லணும். அதற்கு நடுவுல பொதுவான சில பரிபாஷா சூத்திரங்கள் இருக்கு. அந்த பரிபாஷா சூத்திரங்களை சொல்லிட்டு அதன் பிறகு ஆதேச சம்பந்தப்பட்டதான பரிபாஷா சூத்திரங்களை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றார். அதைத்தான் சொல்றார். அஷ்டாத்தியாயி கிரம அனுரோதேன மத்தியகதானி பரிபாஷா சூத்திராணி பிரதமம் வியாக்கியாயந்தே. முதல் சூத்திரம் ஏச்சஹ இக் ஹ்ரஸ்வாதேஷே ஏச்ச இக்ரஸ்வாதேஷே அப்படின்னு சூத்திரம். என்ன அர்த்தம் இதுக்கு? இக்கு ஹ்ரஸ்வாதேஷே இதி சேதஹ. ஏச்சஹ ஏச் எழுத்துகளுக்கு என்ன கிடைக்கும்? இக்கு விதிக்கப்படுறது. ஹ்ரஸ்வாதேஷே ஹ்ரஸ்வாதேசம் வரும் பொழுது, அதாவது ஏச் எழுத்துகளுக்கு ஹ்ரஸ்வஹா விதிக்கும் பொழுது இக்கு எழுத்துகள் வருது அப்படின்னு என்ன அர்த்தம் பாருங்க. ஏச் அப்படிங்கிற பிரத்யாகாரத்துல எந்தெந்த எழுத்துக்கள்லாம் வருது? ஏ, ஓ, ஐ, ஔ, இந்த 4 எழுத்துக்கள் வருது. இந்த 4 எழுத்தை குறித்து சில இடங்கள்ல ஹ்ரஸ்வஹா விதிக்கப்படுறது. இப்ப நாம ஒரு கேள்வி கேட்டுக்கணும். இந்த 4 எழுத்துக்களுக்கு ஹ்ரஸ்வமே கிடையாது இல்லையா? அதுக்குதான் தீர்க்கம் தானே. தீர்க்கம் உண்டு, பிளுத்தம் உண்டு. அப்போ எப்படி ஹ்ரஸ்வஹா வர முடியும் இந்த இடத்துல அப்படின்னு கேட்டா, அப்படி ஹ்ரஸ்வம் விதிக்கிற இடத்துல இக்கு எடுத்துக்க வேண்டியது. இ, ஊ, ரு, டு இப்படின்னு 4 எழுத்துக்கள் இருக்கு இல்லையா? இந்த 4 எழுத்துக்கள்ல இருக்கக்கூடியதான ஹ்ரஸ்வத்தை எடுக்க வேண்டியது. ஏன் அங்க அது இக்கு இங்க வருதுனால அந்த பிரத்யாகாரம் எடுத்துக்கணும். ஆமா. ஏச்சஹ இக்கு ஹ்ரஸ்வாதேஷே. ஏச்சஹ ஷஷ்டி விபக்தி, விபக்தியந்தம் பதம். ஏச்சுகளுக்கு ஹ்ரஸ்வாதேசம் வரும் பொழுது இக்குகளை எடுத்துக்க வேண்டியது அதனுடைய ஸ்தானத்துல. எதனுடைய ஸ்தானத்துல? ஏச்சு எழுத்துக்களுடைய ஹ்ரஸ்வத்தினுடைய ஸ்தானத்துல. ஏச்சு எழுத்துக்கள் ஹ்ரஸ்வமே கிடையாது அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல என்ன எடுத்துக்க வேண்டியது? இக்கு எடுத்துக்க வேண்டியது. இதை பார்த்தா நமக்கு என்ன தெரிகிறது? யதாசங்கியம் அனுதேச சமானங்கிறபடி ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொன்னு அப்படின்னு தெரியறது இல்லையா? ஏச்சோ யவா யாவஹல அப்படின்னு எடுத்துப்போம். ஏகாரத்துக்கு இகாரஹா, ஓகாரத்துக்கு உகாரஹா இப்படின்னு வரிசையா எடுத்துப்போம் இல்லையா? அப்படி கிடையாது. 2 எழுத்து எடுத்துக்க போறோம். அதாவது ஏ ஐக்கு இகாரத்தை எடுத்துக்க போறோம், ஓ அவுக்கு உகாரத்தை எடுத்துக்க போறோம். அவ்வளவுதான். எப்படி அப்படின்னு கேட்டா, ஸ்தானேந்தரதமஹான்னு ஒரு சூத்திரம் வரப்போறது. அதாவது ஸ்தானே சதுருஷதமஹா ஆதேசஹா ஸ்யாத். ஒரு இந்த எழுத்துக்கு இந்த எழுத்துக்கள் இது 4க்கு இவை 4 அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அப்படியே எடுத்துக்க முடியாது. எது சதுருஷமா இருக்கோ, ஸ்தானம் பிரயத்னஹா அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா? அதெல்லாம் ஒப்பா இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்படி பார்த்தோம்னு சொன்னா, ஏ தைத்தோஹோ கண்டதாலு அப்படின்னு இருக்கா இல்லையா? ஓ தௌத்தோஹோ கண்டோஷ்டம் இப்படி ஸ்தானம் இருக்கு. இப்ப இந்த 4 எழுத்துக்களுக்கு சமமாக இக்குல இருக்கக்கூடிய 4 எழுத்துக்கள் எவைகள் இருக்குன்னு பார்ப்போமா? பார்த்தால் இச்சு யஷானாம் தாலு,
அங்க ஏதை தோஹோ கண்ட தாலுன்னு இருந்தது, இங்க கண்டம் இல்லை, ஆனா தாலுங்கிற அந்த ஒரு அம்சத்துல சாமியம் இருக்கு இகாரத்துக்கும் ஏகார ஐகாரத்துக்கும். சரியா? அதே மாதிரி ஓதௌ தோஹோ கண்டோஷ்டம் அப்படின்னு இருக்கு. இங்க உகாரத்துக்கு என்ன ஸ்தானம் இருக்கு? உபூபத்வானியானாம் ஓஷ்டௌ அப்படின்னு இருக்கு. அங்க இங்கேயும் அகாரம் கண்டகாங்கிற சேர்ந்துக்கிறதுனால ஏகாரத்திலயும் ஓகாரத்திலயும் அகாரம் சேர்ந்து இருக்கிறதுனால கண்டோஷ்டமும் கண்டதாலும் அதுதான் சரிதான். இங்க அது இல்ல, தனியா இருக்கு, அதனால என்ன இல்ல, கண்டாக இல்ல. ஆனா கண்டங்கிற அந்த ஒரு அம்சம் இல்லைன்னாலும் ஓஷ்டாம்சம் இருக்கா இல்லையா? இப்போ அந்த அம்சத்துல சாமியம் இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு அம்சத்திலேயாவது சாமியம் இருக்கான்னு பாருங்க. ரு லு அப்படிங்கிற எழுத்துக்களுக்கு இல்ல. ருட்டு ரசானாம் மூர்தா லுத்து லசானாம் தந்தா சம்பந்தமே இல்லை. அதனாலதான் சொன்னேன், இங்க யதாசங்கியமனு தேச சமானம் கிடையாது. 4 எழுத்துக்கள் படிக்கப்பட்டிருந்தாலும் ஈ ஊ தான் எடுக்கணும் இல்லையா? அப்போ நமக்கு கேட்கலாம், சூத்திரமே வந்து ஏச்சகா அன்ஹரஸ்வாதேசம் சொல்லிட்டு போய்க்கலாம். அந்த ரெண்டும் கிடைச்சிடும்ல இல்லையா? இக்குன்னு சொன்னா இ உ ரு லு இப்படி 4 எழுத்து வருது இல்லையா? சொல்லணும்ல. இன்னு நான் என்ன சொன்னேன், அண்ணுன்னு சொன்னேனா? அண்ணுன்னு சொல்லிட்டான். ஓ சரி. இன்னும் கூட லாகம் இன்னுன்னு சொல்லியிருக்கலாம், சொன்னா முடிஞ்சு போடுறது, சந்தேகமே வராது இல்லையா? சரி, இப்போ நமக்கு இங்க 4 எழுத்துக்கள் இருந்தாலும் அதுல நமக்கு தேவையானது 2 தான். அது மேற்கொண்டு எழுத்துக்க போறது இல்லை பாருங்க. இப்போ இந்த சூத்திரத்துக்கு அர்த்தம் புரிஞ்சுதா? நான் ஒரு உதாரணம் கூட சொல்றேன் பாருங்க. எந்த இடம் எடுத்து தெரியுமா? ஹேட்ரு அனாதரே அப்படின்னு ஒரு சூத்திரம். சூத்திரம் இல்லை, ஒரு தாத்து. இதுக்கு உண்டான சூத்திரம் எது தெரியுமா? இருக்கிற சூத்திரம் சொல்றேன். ஹேது மத்திச்ச அப்படின்னு ஒரு சூத்திரத்தினால நிச் பிரத்யமானது விதிக்கப்படுறது இங்க. ஹேட்ரு அனாதரே, ஹேட்ருங்கிறது இங்க தாத்து. இதுல மிதாம் ஹ்ரஸ்வஹா அப்படின்னு ஒரு சூத்திரத்தினால ஹ்ரஸ்வமானது விதிக்கப்படுறது. எதுல? இந்த ஹேட்ரு இருக்கு இல்லையா, அதுல ரிகாரம் போயிடும். சரியா? இப்போ பாருங்க, இந்த ஹேல இருக்கக்கூடியதான ஏகாரத்துக்கு ஹ்ரஸ்வஹா விதிக்கப்படுறது. மிதாம் ஹ்ரஸ்வஹா அப்படின்னு. மித் அப்படிங்கிறது இங்க ஒரு சம்ஞா பாது. அது அது இன்னொரு சூத்திரத்தினால கிடைக்கிறது இருக்கட்டும். கட்டாதி தாத்தவகான்னு ஒரு தாத்து உண்டு. அந்த 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 கோஷ்டியில இருந்தால், அந்த கணத்துல இருந்தால் அதுக்கு மித்துன்னு சம்ஞா கிடைக்கும். அதனால இந்த ஹேடு தாத்துவுக்கு கிடைச்சிருக்கு. வாதி கணமா இருந்தாலும் இதுக்கு கிடைச்சிருக்கு. இருக்கட்டும். நம்ம இப்போ நமக்கு தேவை என்னது? இந்த ஹே அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடியதான ஏகாரத்திற்கு மிதாம் ஹ்ரஸ்வஹா அப்படிங்கிற சூத்திரத்தினால ஹ்ரஸ்வஹா விதிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஏகாரத்துக்கு ஹ்ரஸ்வஹா கிடையவே கிடையாது அப்படின்னு கேட்டால், அந்த ஏகாரத்தினுடைய ஸ்தானத்துல இப்ப நம்ம எதை எடுத்துக்கணும்? எடுத்துக்கணும். அப்படின்னு எடுத்துட்டால் இந்த சூத்திரத்தினால நமக்கு ஹி அப்படின்னு கிடைக்கும். ஹே அப்படிங்கிறது போய் ஹி அப்படிங்கிற தாத்து கிடைக்கும். இதுதான் அதுக்கு உதாரணம். இப்ப பாருங்க, இப்ப நல்ல சூத்திரத்தை அர்த்தம் நல்லா புரிஞ்சுது இல்லையா? பங்கியை பார்க்கலாம். யஸ்ய மகாரேன இத்கிருதஹ, அது முந்தின சூத்திரத்தில் இல்லையா? ஏச்சஹ இக் ஹ்ரஸ்வாதேஷே, ஒரு நிமிஷம் வந்துட்டேன். இக் ஹ்ரஸ்வாதேஷே இது சேதஹ ये ओ ऐ औ इति सन्ध्यक्षराणां ह्रस्वाः न सन्ति इत्युक्तं। तेषां ह्रस्वः यदि विधीयते तर्हि तत्स्थाने इक् ईवूरुळु प्रयोक्तव्यः. இதம் உதாரண ஸ்தலேஷு ஸ்பஷ்டீகரிஷ்யதே. இவர் பின்னாடி சொல்றேன்னு சொல்லிக்க நம்ம உதாரணத்தை பார்த்துட்டோம். இதையும் கூட இந்த இடத்துல நமக்கு தேவை என்னது? ஏ ஐக்கு இ, ஓ அவுக்கு உ. இதை மனசை வச்சிருந்தா போதுமானது. சரியா? அடுத்தது
அப்புறம் அந்த ரீலுக்கு சுத்தமாவே பிரயோஜனம் கிடையாதா? இந்த இடத்துல பிரயோஜனம் இல்லை, வேற இடத்துல பிரயோஜனம். இந்த இடத்துக்கு வேற வேற வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஏ ஓ ஐ ஓ இதுக்கு இது இந்த ஈ ஊ தான் வரப்போறது, வேற எதுவும் வரப்போறது இல்லை. நான் அதனாலதான் சொன்னேன் அந்த யூஸ் பண்றா. இதுக்கு வேற எங்கேயாவது இந்த அனுவர்த்தி ஆறதுக்கு சூத்திரத்தை தேவையா இருக்கலாம். ஓஹோ, இந்த இடத்த தேவையில்லைன்னா கூட இது அடுத்த சூத்திரத்துல எங்கேயாவது இந்த ஈக்குங்கிறது தேவையா இருக்கும். ஓ சரி சரி, இல்லையா? அனுவர்த்திக்காக. அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, நம்ம ஏன் இப்படி பண்ணிருக்கான்னு கேட்கவும் முடியாது. நியோக பரிய நியோக அனதுஹாக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இப்படி ஏன் பண்ணல, இப்படி ஏன் பண்ணிருக்கான் கேட்க முடியாது. இருக்கிறதுக்கு ஸ்திதசிகதி சொல்லலாம். நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இப்படி புரிஞ்சுக்கலாம். அதுக்கு என்ன காரணம்ங்கிறது நம்ம வேற எங்கேயா உபயோகம் இருக்கும் அதுக்கு. அடுத்த சூத்திரம் ஷஷ்டி ஸ்தானே யோகா. ஸ்தானே இதி பதஸ்ய யோகா யஸ்யாஹ சா ஸ்தானே யோகா. ஸ்தானே யோகான்னு ஒரு பதம்பா, பகுரி சமாசத்தினால கிடைச்சது. ஸ்தானே யோகா, ஷஷ்டியானது ஸ்தானே யோகாவா இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, அதனுடைய ஸ்தானத்துல வரும் அப்படின்னு. யோகான்னாவா சம்பந்தா, ஸ்தான பதத்துடைய சம்பந்தா இதுக்கு இருக்கு. எதுக்கு? ஷஷ்டிக்கு. உதாரணத்துக்கு பாருங்க, தஸ்ய ஸ்தானேன்னு சொல்லணும். ஷஷ்டி இப்போ நம்ம இதை எங்க சொல்லலாம்? இவாளே உதாரணம் காமிக்கிறா. அஸ்தேர் பூஹு அப்படின்னு இருக்கா இல்லையா? அஸ்தேர் பூஹு, அசுதாத்துவனுடைய ஸ்தானத்துல பூதாத்துவானது வரும். ஆர்த்த தாத்துக்கள்ல வரும் இல்லையா? நம்ம இங்க அஸ்தி ஸ்தஹா சந்தின் லட்ல லட்டு இந்த 4 தெரியுமா? லட்டு லோட்டு லட்டு லோட்டு லங் விதிலிங், இந்த 4ம் சார்வதாத்துக்காகன்னு பேர். இது தவிர்த்து மற்ற இருக்கிறதுல ஆர்த்த தாத்துக்கள். இந்த ஆர்த்த தாத்துக்கள்ல அசுதாத்துடைய ஸ்தானத்துல பூதாத்து வந்துடும். அதை சொல்றதுக்கு தான் இந்த சூத்திரம் அஸ்தேர் பூஹு. சரியா? இப்போ இந்த பூஹு அப்படிங்கிற இந்த பூதாத்துவானது எங்க வரும் அப்படின்னு கேட்டா, அஸ்தேஹே அசுதாத்துவிற்கு தாத்துவினுடைய ஸ்தானத்தில் அப்படின்னு சொல்லணும். தாதுவினுடைய ஸ்தானத்தில் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? இந்த ஸ்தான பதம் இங்க இல்லை, வெறும் ஷஷ்டி தான் இருக்கு. அஸ்தேஹே. அப்ப அந்த ஷஷ்டிக்கு என்ன அர்த்தம்? அதனுடைய ஸ்தானத்தில்னு அர்த்தம். சரியா? அந்த ஸ்தானங்கிற பதம் தான் இல்லவே இல்லையே, எப்படி உங்களுக்கு கிடைச்சதுன்னு கேட்டா, ஷஷ்டி ஸ்தானே யோகாங்கிற சூத்திரத்தினால. இந்த சூத்திரம் என்ன பண்ணி கொடுக்கறது? நான் ஷஷ்டினால ஒரு இடத்துல சொன்னேன்னு சொன்னா அதனுடைய ஸ்தானத்தில்னு அர்த்தம். அப்போ அந்த இடத்துல ஸ்தான பதம் இல்லைன்னாலும் ஸ்தான பதத்தை கொண்டதாக ஷஷ்டி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். புரியுதா இது? அதை விளக்கிறதுக்கு தான் ஸ்தானே இதி பதஸ்ய யோகா யஸ்யாஹ ஷஷ்டி விபக்தேஹன்னு அர்த்தம். சா ஷஷ்டி ஸ்தானே யோகா பவதி, தத் ஸ்தானே பவதி இत्यर्थः. தஸ்ய ஸ்தானே இதி வக்தவ்யே பாணினிः தஸ்ய இதி ஷஷ்டிமேவ பிரயுங்க்தே. ஷஷ்டி எங்க சொல்றாரோ அந்த இடத்துல என்ன அர்த்தம்? அதற்குன்னு இல்லை, அதனுடைய ஸ்தானத்தில் அர்த்தம். சரியா? ஸ்தான பதம் இல்லையேன்னு சொன்னா அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஷஷ்டிக்கு தஸ்யங்கிறதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் பண்ணு, ஸ்தானே யோகான்னு அர்த்தம் பண்ணிருக்கோம். அர்த்தம் நல்லா புரிஞ்சிருக்கா? ஸ்தானேங்கிற பதம் இங்க இல்லைன்னு சொன்னாலும் நாம அதை அத்தியாகாரம் பண்ணிக்கணும். ஷஷ்டிமேவ பிரயுங்க்தே. ஸ்தானே இதி பதம் அத்தியாகாரியம் இत्यर्थः. ஸ்தானே இதி பதம் ந ஸ்ரூயதே சேதபி தத்ர அத்தியாகாரியம் தஸ்ய இत्यर्थः. இவங்க அஸ்தேஹே அப்படின்னா அசுதாதோஹ அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கிறோம். அசுதாதோஹ ஸ்தானே இது வக்தவ்யம். புரிஞ்சுதா ஸ்ரீராமா? யதா அஸ்தேர் யதா அஸ்தேர் பூஹு இதி சூத்ரஸ்ய, பாருங்க அவரே விளக்குறார். அஸ்தேஹே ஸ்தானே பூஹு இत्यर्थः வக்தவ்யः. सम्यक्? इतः परम् स्थानेन्तरतमः, स्थाने च अन्तरतमः. अन्तरतमः अर्थं सदृशतमः आदेशः कार्यः. यत्र अमुकः आदेशः इति वर्णविशेषम् अनुत्वा
पूर्वसवर्णः परसवर्णः मूर्धन्यः यण् प्रत्याहारः इत्यादि सामान्यरीत्या आदेशः कथ्यते तत्र स्थानप्रयत्नाभ्यां योग्यतां परीक्ष्य सदृशतमः वर्णः आदेशत्वेन ग्राह्यः इत्यर्थः. இப்ப பாருங்க, நம்ம பல இடத்துல பார்த்திருப்போம், பூர்வ சவரணம் வரும். வாக் நியமஹா இருக்கா? வாக் நியமஹா. இந்த இடத்துல வாங் நியமஹான்னு சொல்றோமா இல்லையா? எப்படி ககாரம் நகாரமாச்சு? பரசவர்ணம் வந்துருத்தீங்க, நகாரத்தினுடைய சவர்ணமா வாங் நியமஹா. அப்போ இங்க சொல்லியிருக்கா நகாரம் தான் சொல்லியிருக்கா? சொல்லல. இருந்தாலும் நம்ம எப்படி நகாரத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டா, நகாரம் அனுஸ்வாரமா இருக்கிறதுனால, அனுநாசிகத்தோடு இருக்கிறதுனால அதுக்கேற்றபடி கவர்க்கத்தில் இருக்கக்கூடியதான அனுநாசிகமான வர்ணத்தை எடுத்துக்கிறோம், நகாரத்தை எடுத்துக்கிறோம். எடுத்துட்டால் வாங்கனிய மகான் சொல்லிட்டு இருக்கோம். எதை வச்சுட்டு பண்ணோம்? சாதிருஷ்யத்தை பார்த்தோம். எந்த எழுத்து ரொம்ப ஒத்து போறது நகாரத்தோடு. இப்படி பூர்வ சவரணத்தையோ பரசவரணத்தையோ சொல்லிட்டு இருக்கோம். மூர்தன்யா அப்படின்னு சொன்ன அந்த ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு எழுத்து, அந்த ஸ்தானத்துக்கு சம்பந்தப்பட்ட எழுத்து. எந்த எழுத்து? அதுலயும் நம்ம ஒரு ஒற்றுமையை பார்க்கிறோம். இப்ப எண் அப்படின்னு சொல்லிட்டா, இகஹா ஸ்தானே என் சியாத் சொல்லிட்டா, எந்த எழுத்துன்னு சொல்லல. ஆனா நம்ம என்ன பண்றோம்? இகாரச எகாரஹா அப்படின்னு முடிவு பண்றோம். எதை வச்சுட்டு? இச்சு யஷானாம் தாலு, தானம் ஒண்ணா இருக்கு, சரியா? அதே மாதிரி உகாரத்துக்கு எந்த எழுத்து? வகாரஹா. உகாரத்துக்கு என்னது? ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. அதனாலதான் அங்க என்ன பண்றோம்? இகாரத்துக்கும் எக்காரத்துக்கும் ஒத்து போறது, உகாரத்துக்கு வகாரத்துக்கும் வகாரத்துக்கு வந்து தந்தோஷ்டமா? வகாரத்துக்கு உகாரத்துக்கு என்ன ஸ்தானம் வருது? ஓஷ்டம் வருது இல்லையா? ஆமா, உபூபத்மானியானாம் ஓஷ்டம். வகாரஸ்ய தந்தோஷ்டம், அங்கேயும் ஓஷ்டம் வந்துருது, தந்தோஷ்டம் வருது. ஆனா அங்க வந்து நமக்கு இது இருக்கு இல்லையா, என்ன சொல்றது, யதாசங்கியம் அனுதேச சமான வருதா? வரல. இதேதான் ஸ்தானத்தை வச்சுதான் பாக்குறோம். ஏச்சோயவாயவஹா மாதிரி நிறைய எழுத்துக்களோடு இருக்கிற இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம்? யதாசங்கியம் அனுதேச சமானம்னு சொல்லிக்கிறோம். இங்க வந்து ஸ்தானத்தை வச்சுதான் நம்ம முடிவு பண்றோம். எங்க? எண் சந்தியில, சரியா? அப்போ இந்த இடத்துல வந்து எண் அப்படிங்கிறது விதிச்சாச்சு. ஆனா எதுக்கு எதுன்னு சொல்லல இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்றோம்? அந்த இடத்துல சாதிருஷ்யத்தை பார்க்கிறோம், ஸ்தானத்தை பார்க்கிறோம். இந்த இடத்துல ஒரு அம்சம் அதிகப்படியா இருக்கு. உகாரத்தை காட்டிலும் வகாரத்துக்கு தந்தோஷ்டம், தந்தியங்கிற ஒரு ஸ்தானம் அதிகமா போறது. ஆனா ஓஷ்டங்கிற சாமியம் கிடைக்கிறது. இந்த ஒரு சாமியம் வேற எந்த எழுத்துக்கும் அங்க இல்லை இல்லையா? ருட்டுரசானாம் மூர்தா, அது சொல்ல வேண்டாம், ரொம்ப சதிருஷத்தமமாவே இருக்கு. லுத்துலசானாம் தந்தாக, அதுவும் ரொம்ப சமமாவே இருக்கு. எங்க நமக்கு இந்த 4 எழுத்துல கொஞ்சம் வித்தியாசம் வருதுன்னு கேட்டா வகாரத்துக்கும் உகாரத்துக்கும் தான். மீது எல்லாம் ரொம்ப சதிருஷத்தமமாவே இருக்கு. இந்த அளவுக்கு கூட வேற எந்த எழுத்துக்கும், உகாரத்துக்கும் வேற எந்த எழுத்துக்கும் சாமியம் கிடைக்கல யாராலாவால. அதனாலதான் என்ன பண்றோம்? வகாரத்தை எடுத்துக்கிறோம். இப்ப என்ன ஆறுது? இந்த இடத்துல எல்லாமே சாதிருஷ்யத்தை பார்த்துதான் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா? இது நல்லா புரிஞ்சிருக்கா? அதுதான் சொல்ல பாருங்க. பூர்வ சவர்ணஹா பரசவர்ணஹா மூர்தன்யஹா யண் பிரத்யாஹாரஹா பிரத்யாஹார இத்யாதி சாமான்ய ரீத்யா ஆதேஷः கத்யதே யத்ர தத்ர ஸ்தான பிரயத்னாभ्यां யோக்யதாம் பரீக்ஷ்ய சதிருஷதமः வர்ணः ஆதேசத்வேன கிராஹ்யः இத்யர்த்தः. அடுத்த சூத்திரம் உரன் ரபரஹ. இந்த இடத்துல உஹு உஹு அன் ரபரஹ, உஹு அன் ரபரஹ. உஹுன்னா என்னது? ரிகாரஸ்யன்னு அர்த்தம். எப்படி வந்தது? இந்த பித்ரு சப்தம் சொல்லுவோம் இல்லையா, பிதுஹு அப்படின்னு ஷஷ்டி ஏகவச்சனம் சொல்லுவோம். பிதுஹு, அந்த உஹு தான் இது. பிதுஹு இருக்கா? பிதுஹுல பிராதிபதிகத்தை எடுத்தா மீது என்ன பாக்கி இருக்கும்? உஹு தான் பாக்கி இருக்கும். அந்த உஹு தான் இது. அப்படின்னு அர்த்தம் ருகாரஸ்யன்னு அர்த்தம். நம்ம இங்க இன்னொன்று விஷயம் பார்த்திருக்கோம், ரிகாரஸ்திரிம்சத சம்ஞா அப்படின்னு பார்த்திருக்கோம்.
ரு அப்படிங்கிறது 30 எழுத்துக்களுக்கு உண்டான பெயர். ஏன்னா ரு லு வர்ணயோகோ மித சாவரண்யம் வாச்சியம் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா? இந்த கிரந்தத்துல இல்ல, நான் அதிகப்படியா எடுத்தும் சொல்லியிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கணும், அது மறந்துடக்கூடாது. முக்கியம்னு நான் தனியா எடுத்தும் சொல்லியிருக்கேன். அதை ஒரு கிளாஸ்ல இந்த புஸ்தகத்துல இல்லையே, அதை எழுதி வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். ரு லு வர்ணயோகோ மித சாவரண்யம் வாச்சியம்னு வாக்கியம். நமக்கு அதுல இருந்து என்ன கிடைக்கிறது? திரிம்சத ருன்னு சொன்னா லுவோட சேர்த்து 30 எழுத்துக்கள் அர்த்தம், லுன்னு சொன்னாலும் 30 எழுத்துக்கள் அர்த்தம். சரியா? எப்படி 30 வந்தது? ரு அப்படிங்கிறதுக்கு ஹ்ரஸ்வ தீர்க்க புளுத்தங்கள் 3 உண்டுங்கிறதுனால 18 கிடைக்கும். ருக்கு வந்து என்ன கிடையாது, தீர்க்கம் கிடையாதுங்கிறதுனால 12 கிடைக்கும், சேர்த்தால் 30. இப்படி ரு அனுவித் சவர்ணஸ்ய ச பிரத்யேக சூத்திரத்துல அது. ஆமா ஆமா ஆமா, அந்த சூத்திரத்தினால நமக்கு என்ன கிடைக்கிறது இங்க? அந்த சூத்திரத்துல இது இந்த அம்சம் இல்ல, ருவும் லுவும் பரஸ்பரம் சவரணங்கள்ங்கிற அம்சம் இல்லை. ஆனா நமக்கு அது தனியாவே வார்த்தைக்கார சொல்லி கொடுக்குறார். இந்த புஸ்தகத்துல நமக்கு அது வரல. நீங்க சொல்றது வந்து அந்த சூத்திரத்துக்கு கீழே சித்தாந்த கௌமுதிலையோ அல்லது லகு சித்தாந்த கௌமுதிலையோ இருக்கும், அதை நீங்க சொல்றது இல்லையா? ஆமா, லகு சித்தாந்த கௌமுதில வியாக்கியானம். ஆமா, அந்த வாக்கியம் திரிம்சதஹ சஞ்ஞாஸ்யாத் அப்படின்னு அது அந்த வாக்கியத்தை தான் நான் இங்க எடுத்து சொல்லியிருந்தேன். நமக்கு இந்த கிரந்தத்தில் இல்லைங்கிறதுனால அதை மனசுல வச்சுக்கணும். சரி, இப்போ இங்க என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா, இந்த ரிகாரத்தினுடைய ஸ்தானத்துல வரக்கூடிய ஆதேசகாவோ லிகாரத்தினுடைய ஸ்தானத்துல வரக்கூடிய ஆதேசகாவோ எது இருக்கோ அது அன். அந்த ரிகாரத்துடைய ஸ்தானத்துல வரக்கூடிய அன், அன்னு அர்த்தம் ஆ இ உ. இந்த 3 எழுத்துக்கள்ல எந்த எழுத்து வந்தாலும் வெறுமனே ஆ இ ஊவா வராது, ரபர சன்னேவ பிரவர்த்ததே. ரா அப்படிங்கிற எழுத்தை பின்னாடி கொண்டதாகவே அர் இர் ஊர் இப்படின்னு தான் வரும், தனியா அ அப்படின்னு வராது. பாருங்க, உஹு இதி ரு இத்யஸ்ய ஷஷ்ட்யந்தம் ரூபம் அப்படின்னு அர்த்தம், ரிகாரஸ்ய அப்படின்னு அர்த்தம். பாருங்க, ரிகாரஸ்தானே ஆதிஷ்யமானஹா அன், ரிகாரஸ்தானத்துல ஆதேசமாக வரக்கூடிய ஆ இ உ இந்த 3 எழுத்துக்கள் ரேபம் பரம் கிருத்வா உச்சாரியா, ரேபத்தை அடுத்த எழுத்தாக கொண்டுதான் சொல்லணும், வெறும் ஆவ சொல்லக்கூடாது. சரியா? ரிகாரஸ்ய ஆ இ உ இத்யேதே ஆதேசாः க்ரமாத் கதம் பவந்தி? அர் இர் உர் இத்யேவம் ரூபாः கிராஹ்யாः இத்யர்த்தः. நான் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. பிரம்ம ரிஷிஹி, பிரம்ம ரிஷிஹி. இப்போ இந்த இடத்துல என்ன சந்தி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? குணசந்தி. குணசந்தி, சமீச்சீனம். பிரம்மால கடைசி எழுத்து அ, ரிஷியில ரு, ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு எழுத்து வரணும். ஏகபூர்வ பரயோகங்கிறதுனால ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு குணஹா வரணும். வந்தால் என்ன குணஹா இங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? அர் பிரம்மர் ஆதான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, குணசந்தியை வச்சுன்னு பார்த்தா ஆ. அதுக்கப்புறம் தான் இந்த சூத்திரம் பிரவர்த்திக்கிறது. வெறும் ஆவா இங்க வர, ஏன்னா பாருங்க, இங்க ஆதேசமாக வரக்கூடிய ஆ எழுத்து இருக்க, அது எதனுடைய ஸ்தானத்துல வருது? அது ஷஷ்டியந்தமா, ஷஷ்டி ஸ்தானத்துல வருது. ஆஹா, எந்த எழுத்துக்களுடைய ஸ்தானத்துல வருது? ஆவுடைய ஸ்தானத்திலையும் ருவுடைய ஸ்தானத்திலையும் வருது. நமக்கு தேவை ருவுடைய ஸ்தானம் இருக்கா, அவ்வளவுதான். நீங்க எப்படி கேட்க கூடாது, 2 எழுத்துடைய ஸ்தானத்துல தானே வருது, ருங்கிற தனிப்பட்ட எழுத்து ஸ்தானத்துல வரலையே, ரு ஸ்தானம் இருக்கா இல்லையா, அதுல அந்த அம்சம் இருக்கா இல்லையா, அவ்வளவுதான் தேவை. அப்படி பார்த்தால் இங்க ஆதேசமாக வரக்கூடிய அ ஹ்ரஸ்வ அகாரஹ குணஹா ருவுடைய ஸ்தானத்துல வருது இல்லையா? அப்படி வரும் பொழுது எப்படி வரும்? வெறும்னே ஆவா வராது. இப்பதானே சொல்லி கொடுத்தா, ரிகாரஸ்ய ஸ்தானேயஹ அன் சஹ ரபரசன்னேவ பிரவர்த்ததேன்னு சொல்லி கொடுத்தா இல்லையா? அப்போ ரிகாரத்துடைய ஸ்தானத்துல வந்திருக்கக்கூடிய அகாரஹா வெறும் ஆவா வராது, ரபரமா தான் வரும். ரா என்கின்றதான எழுத்தை பரமாகும், அதாவது ரு அப்படிங்கிற எழுத்தை பரமாக கொண்டதாகத்தான் வரும். அப்படி வந்தால் அர். பிரம்ம ரிஷிஹி சேர்த்தால் பிரம்மஹர்ஷிஹி. ஒருவேளை இந்த சூத்திரம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, பிரம்மஷிஹி, பிரம்மஷிஹி அப்படின்னு ஆயிடும் இல்லையா? இந்த சூத்திரம் இல்லைன்னா
கேட்ட மாத்திரத்தையே நமக்கு தெரிஞ்சிடும் அது ஏதோ தப்பு அப்படின்னு தெரிஞ்சிடும். அதுதான் அது பிரம்மர்ஷி. அடுத்தது லிகாரஸ்தானத்துக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். தவல்காரஹா. தவ லிகாரஹா. தவ தவ அப்படின்னா உன்னால் சொல்லப்பட்ட லிகாரஹா அப்படின்னு அர்த்தம் வச்சுப்போம். தவ லிகாரஹா. त्वया உச்சரித்தஹ லிகாரஹ இத்யர்த்தா. தவால ஆ இருக்கு, லிகாரத்துல லு இருக்கு. இப்போ இங்க என்ன சந்தி வரும்? அதே மாதிரிதான் இல்லையா? வந்தா இப்ப என்ன அடுத்து? தவல்காரஹான்னு ஆடும். எப்படின்னா தவால இருக்கக்கூடிய அகாரத்துக்கும் லிகாரத்துல இருக்கக்கூடிய லு ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு ஹ்ரஸ்வ அகாரஹா வரும். வந்தால் ரெண்டும் போயிடுத்துன்னா இப்ப என்ன பாக்கி இருக்கும்? தவு காரஹ. காரஹ இல்லையா? இப்படி இருக்கா? இப்போ அதே மாதிரி ரபரஹான் இருக்கு இல்லையா? ரா அப்படிங்கிறது சொல்லணும், மறந்து போயிட்டேன். ரா அப்படின்னு சொன்னா வெறும் ரேபம் மட்டும் இல்லை, லகாரமும் சேர்த்து. இதுவும் நம்ம சொல்லியிருக்கேன். அதாவது எங்கிருந்து வருதுன்னா ஹா ய வா ரட் லன்னு இருக்கு இல்லையா? அதுல வா ர அந்த ர அப்படிங்கிறது ஒரு எழுத்தா. லன்ல இருக்கக்கூடியதான லகாரத்துல இருக்கக்கூடிய அகாரஹா இருக்கு இல்லையா? அது உச்சாரணத்துக்கு மட்டும் இல்லை, அது இச்சம்ஞையை கொண்டது. சரியா? அப்போ ர அப்படின்னா 2 எழுத்து கிடைக்கும். ரேபஹா லகாரஹா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல மட்டும் வித்தியாசம் உண்டு. எல்லா இடத்துலயும் அச் அப்படிங்கிறது இந்த ஹகாராதிஷு அகாரஹா உச்சாரணார்த்தஹா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இந்த இடத்துல மட்டும், அதாவது லனுல இருக்கக்கூடியதான லு பிளஸ் ஆ இருக்கு, அந்த ஆ வந்து உச்சாரணத்துக்கு மட்டும் இல்லை, அது என்னது? இச்சம்ஞையும் கொண்டது. அதை வச்சு நம்ம பிரத்யாகாரம் பண்ண முடியும். அப்படிதான் பண்ணிருக்கார் ர அப்படின்னு. அப்படின்னா ரு லு ஆ அப்படின்னு அர்த்தம். அந்த ஆ இச்சம்ஞை போயிடும். எப்படி அண்ணுல நு இச்சம்ஞை கொண்டது போயிடுமோ அத போல. அப்போ இங்க ர அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ரு லு அப்படின்னு அர்த்தம். 2 எழுத்து இருக்கு. சரியா? அப்போ இங்கேயும் தவ லிகாரஹாங்கிற இடத்துல லிகாரத்துடைய ஸ்தானத்துல என்ன வரணும்? லகாரஹா வந்துடும். வந்தால் லு வந்துடும். வந்தா என்னாச்சு? தவால இருக்கக்கூடிய ஆ எடுத்து தவு பிளஸ் லிகாரஹால லு எடுத்து வெறும் காரஹா இருக்கு. தவு காரஹா இருக்கா? இந்த 2 எழுத்துக்கு நடுவுல அல் வரணும். அது அல். தவா தவு பிளஸ் அல். வெறும் ஆ வரக்கூடாது. அதாவது ஆ வரப்போறது இல்லையே. ஏற்கனவே தவுல இருக்கக்கூடிய ஒரு ஆ, அது போயிட்டு இன்னொரு ஆ வரப்போறது. அதுக்காக சொல்றேன். போகும்போது 2 எழுத்துடைய ஸ்தானத்துல அகாரம் வரப்போறது. தவ அப்படிங்கிற இடத்துல கூடியதான அ, அதற்கும் லிகாரத்துல இருக்கக்கூடிய லு, இந்த 2 எழுத்துடைய ஸ்தானத்துல ஆ வரப்போறது. அப்போ தவு கார அப்படின்னு இருக்கு, ஆ வரணும் ஆதேசமாக. இது எந்த இடத்துல வருது? இந்த அகாரஹா லிகாரத்துடைய ஸ்தானத்துல வருது. அப்போ லிகாரத்துடைய ஸ்தானத்துல வரதா இருந்தால் அவசியம் அது எப்படி வரும்? லபரமாதான் ரபரமாதான் வரும். ரபரம்னா இந்த இடத்துல லா அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா எல்லா இடத்தையும் ரேபான்னு அர்த்தம் இல்லை. லகாரமும் அந்த எழுத்து இருக்கு இல்லையா அதுல, அதனால லகாரத்தோட சேர்ந்து வரும். வந்தால் அல் சேர்த்தால் தவள் தவு அலு காரஹா தவல் காரஹா. புரிஞ்சுதா இது எப்படின்னு? இந்த லன்னுல வந்து அந்த அகாரம் லோப்பம்னு அது ஏதாவது சூத்திரம் வச்சு இருக்கானா? லோபம் இல்ல, அகாரஹாவானது இச்சம் உடையது. ஆமா, அதுக்கு தனியா சூத்திரம் இல்ல. இல்ல, அது அதனாலதான் இந்த புஸ்தகத்தில் இல்லையேங்கிறதுனால நான் அதை வந்து தனியா சொல்லியிருந்தேன். தனியா சொல்லி ஆமா ஆமா சொல்லியிருந்தேன். ஆமா இல்லையா? அது நம்ம வார்த்திகத்தை வச்சுன்னு கேட்கணும். ஓஹோ, பார்த்து வச்சிருந்தா நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த இடத்துல மட்டும் அகாரஹா கேவல உச்சாரணார்த்தா ந கிந்து இத்சம்ஞகஹ லன் மத்தியே து இத்சம்ஞகஹ அப்படின்னு வரும். லகு சித்தாந்த கௌமுதில பார்த்தா தெரியும். லன் மத்தியே து இத்சம்ஞகஹ அப்படின்னு அந்த பந்தி. சரியா? அதை வச்சிருந்தா நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி நான் இன்னொன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த அன் அப்படிங்கிறது அனுதித் சவர்ணசா பிரத்யகாங்கிற சூத்திரத்துல மட்டும்தான் பரேண நகாரேனா, மற்ற எல்லா இடத்துலையும் பூர்வ நகாரேனா அப்படிங்கிறதும் இதுவும் நமக்கு அந்த பங்கி வச்சுன்னு தெரிகிறது. இப்போ இந்த சூத்திரத்துடைய அர்த்தம் நல்லா புரிஞ்சுட்டா? 2 உதாரணமும் பிரம்மர்ஷி தவல்காரஹா அப்படின்னு 2 உதாரணம் புரிஞ்சுது இல்லையா?
இன்னைக்கு நம்ம இதோட நிறுத்திப்போம். வாகீஷாத்யா சுமனசः சர்வார்த்தானாமுபக்ரமே யம் நத்வா கிருதகிருத்யா ஸ்யுः தம் நமாமி கஜானனம். குருர்பிரம்மா குருர்விஷ்ணுः குருர்தேவோ மகேஸ்வரः குருः சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. வாக்கியகாரம் வரருச்சிம் பாஷ்யகாரம் பதஞ்சலிம் பாணினிம் சூத்திரகாரம் ச பிரணதோஸ்மி முனித்ரயம்.